விக்னேஸ்வராய நமः. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். லாபாதிபதி பாக்யாதிபதி. லாபாதிபதியாகிய சந்திர பகவான் உச்சம் பெறுவதும் பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெறுவதும் மிகப்பெரிய யோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நன்மைகள் தரக்கூடிய வாரமாக அமையக்கூடிய யோகம் பெற்ற கன்னிராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் மிகவும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை, அதாவது 30/6/2024 முதல் 6/7/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். கன்னிராசி என்பதிலே உங்கள் ராசியிலே கேது பகவானும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும், 7ஆம் இடத்தில் ராகு பகவானும், 8ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானும், பாக்யஸ்தானத்திலே குரு பகவானும், 10ஆம் இடத்திலே சூரிய பகவானும் சுக்கிர பகவானும், லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 8, 9, 10 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் அமர காத்திருக்கிறார். இந்த 8ஆம் இடம் என்று சொல்லும் போதே உங்களுக்கு சந்திராஷ்டம் வருகிறது. பொதுவாக சந்திராஷ்டம் இல்லாது இருந்தால் யோகமான வாரம். சந்திராஷ்டமத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு வருது. திங்கள் ஞாயிறு திங்கள் இந்த 2 நாளும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. வேத தினம் இல்லை. கன்னிராசி என்பதிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு சொல்லிட்டேன். 30/6/2024 திதி தேய்பிறை நவமி திதி மதியம் 1:30 மணி வரை. அன்று முழுவதுமே அஸ்வதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து திங்கக்கிழமை அன்னைக்கு ஆங்கில மாத பிறப்பு ஜூலை மாதம் பிறக்குது. 1/7/2024 திதி பகல் 11:30 மணி வரை தேய்பிறை தசமி திதி. அதன் முன்பு ஏகாதசி திதி வருகிறது. அன்று முழுவதும் பரணி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை, அதாவது 2/7/2024 அன்று காலை 9 மணி வரை ஏகாதசி திதி. அதன் பின்பு துவாதசி திதி. கார்த்திகை நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய நாள். அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு 3/7/2024 அன்று திதி தேய்பிறை திரியோதசி திதி. ரோஹிணி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். அன்று சுப முகூர்த்த நாள். அன்று பிரதோஷமும் கூட, அதாவது புதன்கிழமை அன்னைக்கு பிரதோஷம். அடுத்து வியாழக்கிழமை 4/7/2024 திதி தேய்பிறை சதுர்த்தசி திதி. மிருகசீட நட்சத்திரம் மரணயோகம் கூடிய நாள். அன்று மாத சிவராத்திரி. அடுத்து வெள்ளிக்கிழமை 5/7/2024 அன்று பூர்ண அமாவாசை. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 6/7/2024 திதி வளர்பிறை பிரதமை திதி. புனர்பூச நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். கன்னிராசி என்பதில் பொதுவாக இந்த வாரத்தில் பணப்பொருளாதாரம் நன்றாக இருக்குமான்னு பார்த்தா தனாதிபதியாகிய சுக்கிர பகவான், அவரே பாக்யாதிபதி, அவர் தர்மகர்மாதிபதி யோகம் பெற்று 10ஆம் இடத்திலே ஜீவனஸ்தானத்திலே சூரிய பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். அதனால் தனபாக்கியங்கள் பல்கி பெருகும். யோக பலங்கள் நிறைய கிடைக்க போகுது. அதே நேரத்தில் சில விரயங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த விரயம் சுப விரயமாக மாறக்கூடிய வாய்ப்பு உங்களால் தான் இருக்குது. உங்கள் ராசிநாதன் லாபத்தில் அமர்ந்த காரணத்தினால இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு லாப பலங்கள் நிறைய கிடைக்கும். தொழில் ரீதியான லாபங்கள், உத்தியோக ரீதியான லாபங்கள், வியாபார ரீதியான லாபங்கள் அனைத்துமே லாபமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதனால் பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மைகள் நிலவும். இதுவரை வராது இருந்த கடன்கள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த பண பொருளாதாரங்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லாவற்றையும் விட இந்த வாரத்தில் கடன், குறிப்பாக சொல்லப்போனால் தவணை கட்டுதல், வட்டி கட்டுதல், இஎம்ஐ கட்டுதல் இதெல்லாம் சரியான முறையில் போகிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா விரயம்னு சொல்லிட்டேன்னா அது சுப விரயமாகவே உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும்.
தொழில் வியாபாரத்தில் நிம்மதியான தன்மையை அடைவீர்கள், நல்லாயிருக்கும். லாப பலன்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய யோகமாக இந்த வாரத்தில் அமையும். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். தொழிலில் ஏற்றம் காண்பீர்கள். புது முயற்சி செய்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுப்போம். அடுத்து வியாபாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, குறிப்பாக இந்த நூல் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் துறை சம்மந்தப்பட்டது, சுழலும் இயந்திரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பங்குச்சந்தை சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். தரகு இன்னும் கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. விவசாயத்துறை இன்னும் அதிகமான லாபத்தை கொடுக்கும். இதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு அதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. வியாபாரத்தில் சிறந்து விளங்குவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மதிப்புமிக்க வாரம். இதுகாரும் இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் இணக்கமாக மாறி, உங்களுடைய மேலதிகாரிகள், உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடியவர்கள், இவர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைத்து வேலை பளு குறைக்கப்பட்டு நிம்மதியான தன்மையை அடையக்கூடிய வாய்ப்பு உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்கும். அது ராஜ்ய உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அல்லது தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு இந்த வாரம் முழுவதும் சுபமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அடுத்து மாணவ செல்வங்களே, உங்களுக்கு இந்த வாரம் பலனுள்ள வாரம். லாபஸ்தானத்திலே அமர்ந்த புத பகவான் உங்களுக்கு கல்வியிலே நல்ல லாபத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. தலைமையை ஏற்கும் பண்பு உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கிறதுக்கான யோகங்கள் உண்டு. இறை பலத்தாலும் அவரவர் இல்லத்து குலதெய்வ ஆசீர்வாதத்தாலும் இந்த வாரம் நல்ல வாரமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காக்கக்கூடிய கன்னிராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும். கடந்த வாரங்களில் மரண யோகம் நிறைய இருந்தனால அந்த காரியங்களை ஒத்தி வைத்திருப்பீர்கள். இந்த வாரத்தில் அது ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. சித்த யோகம் நிறைய இருக்கிறது, சுப யோகங்கள் நிறைய இருக்கிறது. அதனால் இந்த வாரத்தில் சுபமங்கலத்தை பேசலாம், உறுதி செய்யலாம், இறுதி செய்வதற்கான வாய்ப்பு கூட நிச்சயமாக உண்டு. வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகள், அதே மாதிரி மங்கள சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்த பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யமும் பலமும் ஏற்படும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் லாபமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. லாபஸ்தானத்தில் அமர்ந்ததும் லாபாதிபதி உச்சம் பெறக்கூடிய காரணத்தினால இறை பலத்தால் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய வாரம். மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பார். 5ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல உட்கார்றப்ப விரும்பிய திருமணம் நடக்கிற வாய்ப்பு உண்டு. சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எண்ணிய செயல்கள் யாவும் இனிதியே நிறைவேறக்கூடிய அளவுக்கு யோகம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி செல்வீர்கள். ஒவ்வொரு துறையும் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். குறிப்பாக அழகு கலை சார்ந்த விஷயங்களும், ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும், அதுவே புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் ஏகாதசி திதி வருகிறது. பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பூர்ண அமாவாசை அன்று அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்கள். திதி, தர்ப்பணம், வழிபாடு இவைகள்லாம் இந்த வாரத்தில் நல்ல பலன்களை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதத்தினால கன்னிராசி மேலே உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைத்திட இனிய நல்வாழ்த்து.